மழைக்காலத்தில் காகங்கள். ஒரு முறை நாகூர் காட்டுல தொடர்ந்து 3 நாட்களா கனமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த தொடர் மழையால காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் தங்களோட வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் ரொம்பவும் பசியோட இருந்தாங்க. அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. இந்த மழை வேற எப்ப நிக்கும்னே தெரியல. மகனே குக்கு, நீ கவலைப்படாத. அப்பா இப்பவே வெளியே போய் உனக்காக இனிப்பான பழங்களை தேடி கொண்டு வரேன். ஆனா அப்பா, வெளியே ரொம்ப மழை பெய்யுதுப்பா. இந்த மழையில நீங்க வெளியே போறது ரொம்ப ஆபத்து. மகளே சாரா, குழந்தைங்களோட தேவையை நிறைவேற்றுறது தான் ஒரு நல்ல அம்மா அப்பாவோட கடமை. உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டங்களை வேணும்னாலும் தாங்குவேன், எவ்வளவு தூரம் வேணும்னாலும் உணவு தேடி பறப்பேன். ஆனா கோமல், இனிப்பான பழங்களை மட்டும் நீங்க தேட வேண்டாம். பக்கத்துல எது கிடைச்சாலும் அதை குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு வாங்க. தானியங்களை கூட இந்த மழைக்காலத்துல நாங்க சந்தோஷமா சாப்பிடுவோம். சரி மீனு, நான் முடிஞ்ச அளவு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமல் குருவி உணவு தேடி தான் வீட்டுல இருந்து பறந்து போச்சு. கோமல் குருவி ரொம்ப நேரம் காட்டுல நிறைய இடங்கள்ல உணவு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பறவைகளோட வீட்லயும் நிறைய உணவு இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே உணவு தேட வெளியே வரல. இந்த மழையில வேற உணவு தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி மறுபடியும் உணவு தேட பறக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல காகங்களோட வீட்டுல குழந்தை ராஜுவும் ரொம்ப பசியோட தான் அப்பாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். ஆமா அப்பா, ஏமா இன்னும் வீட்டுக்கு வரல? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. டேய் ராஜு, இந்த மழை காலத்துல சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பொறுமையாயிரு. உங்க அப்பா கண்டிப்பா சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுவாரு. ஸ்டெல்லாக்கா, உங்களுக்கு இந்த இனிப்பான பழம் எங்க இருந்து கிடைச்சது? நீங்க இந்த பழத்தை பறிச்ச இடத்துல வேற ஏதாச்சும் பழங்கள் இருக்கா? ஆமா கோமல், அந்த மரத்துல இன்னும் 2 பழங்கள் இருக்கு. நீ சீக்கிரம் போனா அதை எடுத்துடலாம். நம்ம காட்டுல இருக்கிற பழைய கிணத்தோட பக்கத்துல தான் அந்த மரம் இருக்கு. ரொம்ப நன்றி ஸ்டெல்லாக்கா, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி வேகமா பழைய கிணறு இருக்கிற பகுதியை நோக்கி பறந்து போச்சு. அப்பாடா, இங்க 2 மாம்பழங்கள் இருக்கு. ஸ்டெல்லாக்காக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என் 2 குழந்தைங்களும் இந்த மாம்பழத்தை பார்த்தா ரொம்ப குஷியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமல் குருவி அந்த மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல உணவு தேடி அந்த பக்கமா வந்த காலுக்காகவும் கோமல் குருவி கிட்ட 2 மாம்பழங்கள் இருக்கிறத பார்த்துச்சு. உடனே காகம் வேகமா போய் கோமல் குருவியை இடிச்சது. காலு, அது என்னோட மாம்பழம். நான் என் குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்தது. அதை என்கிட்ட கொடுத்துடு. ஆனா காலுக்காகமோ எதை பத்தியும் கவலைப்படாம அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கோமல் குருவியோட இந்த சத்தத்தை கேட்டதுமே புறா தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. நண்பா கோமல், உனக்கு என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? புறா, இந்த மோசமான காகம் என்கிட்ட இருந்த 2 மாம்பழங்களை திருடிட்டு போயிடுச்சு. பாவம், என் குழந்தைங்க நான் உணவெடுத்துட்டு வருவேன்னு வீட்டுல பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. கவலைப்படாத கோமல், என்னோட வீட்டுல கொஞ்சம் தானியம் இருக்கு. நீ அதை கொண்டு போய் உன் குழந்தைங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்ன புறா தான் வீட்டுல இருந்து கொஞ்சம் தானியங்களை எடுத்து கோமல் குருவிக்கு கொடுத்துச்சு. நண்பா, உனக்கு ரொம்ப நன்றி. மழைக்காலம் முடிஞ்சதுமே நான் உனக்கு இந்த தானியங்களை திருப்பி கொடுத்துடுறேன். சரி கோமல், அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். நீ முதல்ல இந்த தானியங்களை எடுத்துட்டு போய் உன் குழந்தைங்களுக்கு கொடு. உடனே கோமல் குருவியும் அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஹை, அப்பா வந்துட்டாங்க. அம்மா, அங்க பாருங்க, அப்பா வந்துகிட்டு இருக்காங்க. அப்பாடா, வர்றதுக்கு நேரம் ஆனதுமே நான் ரொம்ப பயந்துட்டேன். பசங்களா, இந்தாங்க, எனக்கு இன்னைக்கு தானியம் தான் கிடைச்சிருக்கு. இத சாப்பிடுங்க. அப்பா, பழம் கொண்டு வரலையா? நான் நீங்க பழம் கொண்டு வருவீங்கன்னு ரொம்ப ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தேன். இல்லப்பா குக்கு, என்கிட்ட இருந்த பழத்தை அந்த மோசமான காகம் பறிச்சுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இத சாப்பிடு. நாளைக்கு அப்பா நிச்சயமா உனக்கு பழத்தை தேடி கொண்டு வரேன். குக்கு, நீ இப்படி அப்பா கிட்ட கேட்க கூடாது. அப்பா இந்த தானியத்தை நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க எது கொடுத்தாலும் நாம சந்தோஷமா சாப்பிடணும், புரியுதா? சரி அக்கா, நான் இனிமே இப்படி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு குழந்தைங்க 2 பேரும் அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல காலுக்காகவும் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா பறந்து வந்துச்சு. ஆஹாஹா, மழையோ புயலோ இந்த காலுவால இனிப்பான பழங்களை எப்படியும் கொண்டு வர முடியும். ராஜு, பாத்தியா அப்பா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? ஹை, மாம்பழம். தேங்க்ஸ் பா, எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் அந்த மாம்பழங்களை
சாப்பிட ஆரம்பிச்சது. கலு, நீங்க ரொம்பவும் திறமைசாலி தான். இந்த மழையில கூட எங்களுக்காக இனிப்பான பழங்களை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே காலுக்காக பெருமையோட தன்னோட கூட்டுல உட்கார்ந்துச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. அந்த காக்கை குடும்பம் நிம்மதியா தங்களோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தூக்கத்துல இருந்த குழந்தை ராஜு ரொம்பவும் அழ ஆரம்பிச்சான். அம்மா அம்மா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதும்மா. அம்மா எனக்கு ரொம்ப முடியலம்மா. உடனே ராணிக்காக எழுந்து ராஜு காகத்தை பார்த்துச்சு. ராஜுவோட உடம்பு ரொம்பவும் சூடா இருந்துச்சு. ஐயோ ராஜு, உனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. கலு கலு, சீக்கிரம் எழும்புங்க. ராஜுவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. வெளியே போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. ராணி, இந்த ராத்திரியில எங்க மருந்து கிடைக்கும்? நீங்க கிளியோட வீட்டுக்கு போய் கேட்டு பாருங்க. அதனோட குழந்தைக்கு அது ஏதாச்சும் மருந்து வச்சிருக்கோம். சரி சரி, நான் இப்ப போய் கேட்டு பாக்குறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலுக்காகவும் கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மிட்டு மிட்டு, உன் வீட்டோட கதவை திற. என்ன காலு, இந்த ராத்திரி இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? மிட்டு, என் பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. உன்கிட்ட காய்ச்சலுக்கான மருந்து இருக்கா? இல்ல காலு, என்கிட்ட மருந்து எதுவும் இல்ல. நீ புறாவோட வீட்டுக்கு போய் கேட்டு பாரு. கண்டிப்பா புறா கிட்ட மருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே காலுக்காகவும் புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா, என் பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. உன்கிட்ட காய்ச்சலுக்கான மருந்து இருக்கா? இல்ல காலு, என் பையனுக்கு எப்ப காய்ச்சல் வந்தாலும் ஓமல் தான் எனக்கு மருந்து எடுத்துட்டு வந்து தருவான். என்ன, ஓமல் குருவியா? அந்த குருவி கிட்ட இருந்து தானே நான் இன்னைக்கு பழத்தை பிடுங்கி சாப்பிட்டேன். அந்த குருவி எனக்கு எப்படி உதவி செய்யும்? இதுக்கு தான் சொல்றது, யாரையும் பகச்சிக்க கூடாதுன்னு. பாத்தியா, இப்போ உனக்கு உதவி கிடைக்காம போக போகுது. புறா புறா, அப்படியெல்லாம் சொல்லாத. கோமல் உன்னோட நண்பன் தானே. நீ கோமல் கிட்ட சொன்னா அவன் நிச்சயமா கேட்பான். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. ராஜுவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். சரி, உன் பையனுக்காக உனக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டு புறா காலுக்காகத்தை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோமல், எழும்புங்க. யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. இருமினோ, நான் இப்பவே பாக்குறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி வீட்டோட கதவை திறந்துச்சு. காலு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு நான் எந்த உணவையும் தர மாட்டேன். கோமல், நான் உணவு வாங்க வரல. என் பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நீ தயவு செஞ்சு காய்ச்சலுக்கான மருந்து எனக்கு கொடு. நான் உனக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடு. உன்ன மாதிரி ஒரு திருடனுக்கு நான் என்னைக்குமே உதவி செய்ய மாட்டேன். நண்பா, எனக்காகவாச்சும் இந்த காகத்துக்கு உதவி பண்ணு. அவனோட பையன் காய்ச்சலால ரொம்ப கஷ்டப்படுறான். ஆமா கோமல், காலு பண்ண தப்புக்கு ராஜு என்ன பண்ணுவான்? அவன் காய்ச்சலால கஷ்டப்படணுமா? தயவு செஞ்சு அவனுக்கு உதவி பண்ணுங்க. அப்படின்னு எல்லா பறவைகளும் சொன்னதுமே கோமல் குருவி யோசிக்க ஆரம்பிச்சது. சரி காலு, காய்ச்சலுக்கான மருந்து மலைக்கு அந்த பக்கம் தான் கிடைக்கும். நான் போய் அந்த மருந்தை எடுத்துட்டு வரேன். நீ உன் வீட்டுக்கு போ. உடனே காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோமல் குருவியும் அந்த மருந்தை எடுக்கிறதுக்காக மலையடிவாரத்தை நோக்கி பறந்து போச்சு. காலு, மருந்து வாங்கிட்டு வராம ஏன் வெறும் கையோட வந்திருக்கீங்க? மருந்து எங்க? ராணி, கோமல் குருவிக்கு தான் காய்ச்சலுக்கான மருந்து இருக்கிற இடம் தெரியுமா? அந்த குருவி மருந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிச்சு. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா இன்னைக்கு அந்த குருவி கிட்ட இருந்து தான் நான் மாம்பழத்தை பிடுங்கி சாப்பிட்டேன். அப்படின்னு காலுக்காக சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் கோமல் குருவி காய்ச்சலுக்கான மருந்தை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, இந்த பூவை நல்லா கசக்கி அதனோட சாரை ராஜுவுக்கு கொடு. அவனோட காய்ச்சல் கொஞ்ச நேரத்திலேயே சரியாகிடும். கோமல் குருவியோட இந்த செயலை பார்த்த ரெண்டு காகங்களும் தங்களோட தப்பு உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கோமல், நீ என்ன மன்னிச்சிடு. நான் உன் குழந்தைகளை பத்தி கவலைப்படாம உன்கிட்ட இருந்த சாப்பாடை புடுங்கிட்டேன். ஆனா நீ என் பையனுக்கு இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்க. காலு, இனிமேலாச்சும் மத்தவங்க கிட்ட இருந்து சாப்பாடை பிடுங்கி சாப்பிடாத. உன் குடும்பத்தை மாதிரி மற்ற பறவைகளோட குடும்பத்தையும் நீ நேசிக்க ஆரம்பி. அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ராணிக்காகவும் அந்த பூவோட சார ராஜுவுக்கு கொடுத்துச்சு. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ராஜுக்காகவும் சரியாகிட்டான். ராணி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்படியாச்சும் நான் நாளைக்கு இனிப்பான பழங்களை தேடி அதை கோமல் குருவியோட குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும். மறுநாள் காட்டுல இன்னும் மழை நிக்கல. ஆனா தன்னோட தப்ப உணர்ந்த காலுக்காகவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இனிப்பான பழங்களை தேடி அதை கோமல் குருவிக்கு கொடுத்துச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம்.
ஹாய் சாய், ஹாய் தன்ஷிகா, ஹாய் இனியவன், ஹாய் ஷியாம் வெங்கட், கவினேஷ், கவினிலா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரக்ஷனா, தர்ஷனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மேகனா, சஞ்சனா, மனோஜ், சுகுணா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கவின், ஹாய் போக்ஷிதா, தீக்ஷன், விகான் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் இளவரசன், முகிலேஷ், தியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். முவியஸ்ரீ, யுகான் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வயோலா, ஹாய் கீர்த்திஷா, ஹாய் அஞ்சலி, ஹாய் மனால் குட்டி, சகீர் குட்டி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வேதமித்ரா, ஹாய் அப்துல் ஹாய் கனிகா, யோகஸ்ரீ, ஹேமஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுஜிதா, சுகந்தன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மெலினா, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.